பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் பகுதி 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த தம்பதியர் தங்களின் ஒரே மகளுடன் காஞ்சி மடத்திற்கு வந்தனர். தயக்கமுடன் நின்ற குடும்பத் தலைவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டார் மகா பெரியவர். பெரியவா, எங்களுக்கு ஒரே பொண்ணு. இவளின் திருமணம் தள்ளி போய்கொண்டே போகிறது. திருமணம் நடக்க தாங்கள்தான் ஆசியளிக்க வேண்டும் என்றார். அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்னம்மா என்று கேட்டார் சுவாமிகள். ராதா என்று சொன்னார் அவர். உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் இருக்கா? இருக்கு சுவாமி. சரி, மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி வாசலில் கோலமிடு. பெருமாள் கோயிலுக்கு போய் திருப்பாவை பாடு. சிவன் கோவிலில் போய் திருவெண்பாவை பாடு. உன்னால் போக முடியாத நாள் வரும் இல்லையா? அப்போது வீட்டில் இருந்தபடியே பாசுரங்கள் பாடு என ஆசியளித்தார். ராதாவும் அதனை கடைபிடித்தாள். தை பிறந்தது. ஒரு பெரியவர் ஒருவர் மனைவியுடன் பெண் கேட்க வந்தார். எங்கள் பூர்வீகம் கேரளா, பாலக்காடு. என் மகனின் ஜாதகமும் உங்கள் பெண்ணின் ஜாதகமும் பொருத்தமாக உள்ளன என்றார். திருமண பேச்சு நடந்தது. திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது. திருமணத்துக்கு முன்னதாக ஒரு நாள் மகா பெரியவரிடம் ஆசி பெற பெற்றோருடன் காஞ்சிபுரம் சென்ற ராதா அவளிடம் உன் பெயர் ராதா தானே? உனக்கு வரப்போகும் மாப்பிள்ளையின் பெயர் என்ன என கேட்டார். கண்ணன் என்றார். உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என கேட்டார். ஆமாம் சுவாமி என்றால் ஆச்சரியத்துடன். மாமனார் பெயர் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் யோசித்த போது, திருப்பாவை படித்தாய், கணவராக கண்ணன் வந்தான். திருவம்பாவை படித்தாய், மாமனாராக பரமேஸ்வரன் வந்துவிட்டார் என்று சொல்லி புன்னகைத்தார். இதை கேட்ட அனைவரும் மெய்மறந்தனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மகா பெரியவரின் அற்புதங்கள் அனைவருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா பெரியவரின் எண்ணிலடங்கா அற்புதங்களை மற்றொரு பகுதியில் பார்ப்போம். நன்றி.